மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு திண்டுக்கல் தான். திண்டுக்கல் வழியாக தான் ஊருக்கு போகணும். பிரியாணி சிட்டிக்கே போயிட்டு பிரியாணி சாப்பிடாம வந்தால் நல்லா இருக்காது. அதனால ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து போனோம். காலையில் கூட ரொம்ப பசிக்கல. ஆஃப்டர்நூன் பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறனால முன்னாடியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, போன்லெஸ் சிக்கன் 65, கோலா உருண்டை, ட்ரம்ஸ்டிக் சிக்கன் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஜித்து குட்டிக்கு பேபி சீட்டர் சேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் உட்காந்து அமைதியாக அவன் பாட்டுக்கு சாப்பிட்ருந்தான். யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. அழகாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்கும்போது அவங்க இந்த லெச்சீஸ் எல்லாம் காட்டினாங்க. அவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் சாம்பிளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் சாம்பிள் எதுவும் டேஸ்ட் பார்க்கல. டைரெக்டாக ரோஸ் பெட்டல் லெச்சீஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜித்துக்குட்டிக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு நாங்களாம் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால அவனும் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு இருந்தான். லாஸ்ட்டாக பில் பே பண்ணும்போது ஜித்துக்குட்டி அந்த கேக் பாப்சிக்கல்ஸை லாலிபாப்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதையும் வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம்.